Hello everyone, welcome to Chennai Academy. இன்னைக்கு மாற்றம் டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸோடது பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி டாபிக் வைஸ் பார்த்துருப்போம் எல்லா டெஸ்ட் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் 15ஓடது ஃபுல்லாக இருக்கும். 25 சம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் போகலாம். ஒரு நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு 704 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் உருளையின் கன அளவை காண்க. The curved surface area of a right circular cylinder is 704. அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சிலிண்டரோட வலைபரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுலேருந்து நம்ம எடுப்போம். கீழே இருக்கிற ஒரு வட்டம் இருக்குல்ல, அந்த வட்டத்துலேருந்து எடுத்தோம்னாக்கா அந்த வட்டத்துக்கு நம்ம என்ன இருக்குது 2πr அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2Dயில் படிச்சிருப்போம். அப்போது எது வரைக்கும் போகுதுன்னா அந்த உயரம் வரைக்கும் போகுது 2πrh. நம்ம வந்து ஃபார்முலாவாக மனப்பாடம் பண்ண தேவையில்ல, பிக்சர்லேருந்து அப்படியே எடுத்து போட்டாலே போதும். ஸோ இப்போ இதுதான் நான் கொடுத்துருக்காங்க. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் 704. ஓகே, இது வரைக்கும் எழுதிக்கிட்டுமா. அடுத்தது அண்ட் ஹைட் இஸ் 8. இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபைண்ட் த வால்யூம். அப்போது இதோட கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு பர்டிகுலராக இந்த ஆர் தேவை. ஏன்னா 2 அப்படியே எழுத போகிறோம். பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 22/7 எழுதி போகிறோம். ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஹெச்சோட வேல்யூ வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது இதில் என்ன கொடுக்குறாங்கன்னாப்பா 2 × 22/7 × r × 8 × 704. அப்போ நம்ம பெண்டிங் நிற்கிறது இதில் மட்டும் r மட்டும் தான் நிற்குது. மீதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எடுத்தோம்னாக்கா நமக்கு r எவ்வளோன்னு கிடச்சிடும். சரி, ரைட். ஃபஸ்ட்டு என்ன டேபிள் அடிக்கலாம்? 8 டேபிள் அடித்தோம்னாக்கா 8 8s are 64. ரைட்டா? இது 88 தான். இப்போ 88 8 வந்து 88 முறை அடிச்சோம்னாக்கா நமக்கு 704 அப்படின்னு இருக்குது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு 22 அடிக்கலாம். எனக்கு 4 முறை கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாடில் அடிச்சுனாக்கா 2 முறை. அப்போது இந்த 7 கீழே வகுத்தில் இருக்குது, மேலே போச்சுனாக்கா பெருக்கலாம் மாறும். அப்போது 7 2 14. அப்போ ஆரோடது எனக்கு 14 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். πr²h இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர். உருளையின் கன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக நம்ம கேட்குறது உருளையின் கன அளவு பார்த்தீங்கன்னாக்கா πr²h. அதாவது வட்டத்துக்கு πr² எவ்வளோ தூரம் போகுதுன்னா h தூரம் போகுது. இது வந்து பரப்பளவை வச்சு நம்ம ஃபுல்லாக எடுக்க போகிறோம். ரைட், πr²h 22/7 × ஆரோட வேல்யூ எனக்கு 14ன்னு கிடச்சிது. 14 × 14 × ஹெச்சோட வேல்யூ ஆல்ரெடி இருக்குது, எனக்கு 8. படிச்சோனாக்கா 2 பேருக்குன்னா 44. இது 2 பேருக்குனாக்கா 32க்கு 2 மீதி 3 8 11. நான் அப்படியே ரிவர்ஸில் பெருக்கிட்டேன். 8 12க்கு 2 மீதி 1 9 4 4928 சென்டிமீட்டர் கியூப். சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரக்கூடாது, சென்டிமீட்டர் கியூப். இதேமாதிரி ஆப்ஷன் வேறு எங்கன்னா இருக்கிறத கூட செக் பண்ணிங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த மாதிரி கன அளவுன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இன்னொரு ஆப்ஷனில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போது 3D வால்யூம் அப்படின்னு ஒரு சொல்லும். நமக்கு டெஃபினட்டாக அதோட யூனிட் வந்து கனமாக தான் இருக்கணும், அதாவது கியூபில் இருக்கணும். அதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ இதுக்கான ஆன்சர் 4928 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் கரெக்ட். 2 ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்ல, அந்த பிக்சர் வச்சு நம்ம ஈஸியாக எடுக்கலாம். ரைட். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF கேட்குறாங்க. HCF எப்படி மீப்பெரும் பொது காரணி, அதாவது இந்த விஷயத்துக்கான மீப்பெரும் பொது காரணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, என்னென்ன இருக்குது தனித்தனியாக எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு 25bc/4d கியூப். அடுத்தது 35b²c/5. அடுத்தது 45. சரிங்க, லைனாக எழுதினா தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு. 25 இருக்குது. b தனியாக எழுதிக்கலாம், c/4 தனியாக எழுதிக்கலாம், d கியூப் எழுதிக்கலாம். ஏன்னா அது ஆர்டர் ரொம்ப முக்கியம். நம்பர் ஒரு பக்கம் எழுதிட்டோம், அந்த ஏபிசிடி எழுதிக்கலாம். b/5 c/5. அடுத்தது c³ அடுத்தது d. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே வேறு எதுவும் கிடையாது. சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 25க்கு 35க்கு 45 இது தனியாக எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்க. 25 35 45 பார்த்தோன்னே தெரியுது. 5 டேபிள் எடுக்கலாம். 5 × 7 9. இதுக்கு மேலே நான் பொதுவாக எடுக்க முடியாது, ஏன்னா நான் இங்கே எனக்கு கேட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா HCF கேட்டுருக்காங்க. அதனால் எதுவுமே எடுக்க முடியாது. இதே எல்சிஎம் கேட்குறாங்க, மீச்சமாக கேட்குறாங்கனாக்கா அப்போ நான் எல்லாத்தையும் பெருக்கிற மாதிரி இருக்கும். இதில் பொதுவாக எதுவுமே எடுக்க முடியாது. இப்போது ஸோ அப்போ இங்கே நின்று போகுது.
அப்போது இந்த நம்பர் பொறுத்த வரைக்கும் எனக்கு HCF என்ன கிடைக்குன்னா 5ன்னு கிடைக்கும். எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். பி வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, செகண்டில் இருக்குது, தேர்டில் இல்லை. ஸோ அப்போ நான் பியை எடுக்க மாட்டேன். சி எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. காமனாக இருக்கிறதுல எந்த வேல்யூ சின்னதாக இருக்குன்னு பார்க்கணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா C⁴, 5, 4 இருக்குது. இதில் எல்லாமே சின்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கியூப். அடுத்து டி எதுவுமே காமனாக இல்லை. ஸோ இது ஒன்று தான் காமனாக இருக்குது. ஆன்சர் வந்து 5C3. இந்த கொஸ்டினுக்கு இதே கொஸ்டினுக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. 178. ஒரு உலோக கலவை 15% தாமிரத்தை கொண்டுள்ளது. 600 கிராம் தாமிரத்தை பெற்ற எந்த அளவு உலோக கலவை பெறப்பட்டிருக்கும்? அண்ட் அலாய், ஏதோ ஒரு அலாய் இருக்குப்பா, ஏதோ ஒரு உருண்டையாக ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அதில் வந்து காப்பர் வந்து 15% இருக்குது, மீதி இருக்கிறது வந்து ஒரு 85%. இது ரெண்டும் சேர்ந்து தான் காப்பரு ப்ளஸ் ஏதோ வேறு ஏதோ ஒரு மெட்டல் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு அலாயாக வச்சுருக்காங்க. அப்போ இதில் 15% வந்து காப்பர் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது அந்த அலாயில் எவ்வளோ கிலோகிராம் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக வந்து 15% தான் இருக்க போகுது. ரைட்டா? அப்போது இங்கே வந்து ஏதோ ஒரு அலாய், என்னமோ அலாய், அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட்னு தெரியல எனக்கு, நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அதை. அப்போது இதில் காப்பர் பர்சன்டேஜ் அவன் தெளிவாக கொடுத்துருக்கான் 15. அப்போ தனியாக ஒரு இதோட பெரிய ஒரு அலாய் எடுக்க சொல்ல அதோட காப்பர் வந்து பர்சன்டேஜ் இல்லாமல் கிராமில் இருக்குது. எனக்கு 15% அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா 600 அப்படின்னா ஒட்டுமொத்த அலாய் அதில் வந்து 15% வந்து 600ன்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஒட்டுமொத்த அலாய் 100% தெரியும். அப்போ எக்ஸ் இப்போ என்ன வரும்? 15x = இந்த கிராஸ் மல்டிப்ளை 6 × 100. ரைட்டா? 15 அடிச்சோன்னாக்கா 4 டைம்ஸ் 14 வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 4000. அப்போது 4000 கிராமுக்கு அந்த அலாய் 15% எனக்கு எவ்வளோ இருக்க போகுதுனாக்கா 600ன்னு இருக்கு போகுது. அப்போது ஒரு அலாயோட மொத்த மதிப்பு 4000 கிராம் இருக்குனாக்கா அதில் காப்பரோட மதிப்பு 15%, 600ன்னு அவன் கொடுத்துருக்கான். அப்போ 4000க்கு தான் வந்து 600 கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Which of the following given letters is exactly midway between only letter following between C and 5? அவங்க கேட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி லெட்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போது எழுத்துக்கள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம தனியாக முதல்ல எழுதிக்கலாம். அதை எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா சிக்கும் 5க்கும் C, D, 9, Z, Y, ஸ்டார், P, 2, M, C, K, S, 3, 5. அப்போ இதில் வெறும் அவங்க வந்து லெட்டர் மட்டும் தான் கேட்குறாங்க. லெட்டர் மட்டும் எழுதிக்கலாமா? C, D, Z, Y, P, M, K, S. ரைட்டா? சி பிட்வீன் தானே, இதுக்குள்ளே தான் எடுக்கணும். சி தேவை. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7ல் மிடில் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி. அப்போ வெறும் லெட்டர் மட்டும் கேட்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7. 7ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் 3 போயிடுது, இந்த பக்கம் 3 போயிடுது. அப்போ நடுவில் இருக்கிற பி தான். இது வந்து லெட்டராக கன்சிடர் பண்ணக்கூடாது, இது ஒரு சிம்பிள். ரைட்டா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. லெட்டர் இது நல்லா நோட் பண்ணிக்கணும். எழுத்தை மட்டும் காணுங்க தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நடுவில் நம்ம இது ஃபுல்லாக இருக்கிறதுல எடுத்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்போ அதில் மிட்வே பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் தான் வருது. அப்போ அது தப்பு. அவன் கேட்குறது வந்து லெட்டர் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து 180. ஒரு சதுரம் சமமானது. ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவை நிரப்புமாறு வைக்கப்பட்டிருக்கிறது எனில் அந்த களத்தினுடைய பக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு பெரிய ஹால் இருக்குது. அது அந்த ஹால் எப்படி இருக்குன்னுலாம் சொல்ல. அப்போ அந்த ஹால் நடுவில் ஒரு மேட் போட்டிருக்காங்க. ரைட்டா? இந்த மேட்டோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1024 மீட்டர் ஸ்கொயர். ரைட்டா? அப்போது நமக்கு ஸ்கொயர்னா தெரிஞ்சிடும். ஸ்கொயரோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் தான் என்ன கொடுத்துக்கிறாங்கக்கா 1024 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கேட்குறது வந்து இந்த பக்கம் தான் கேட்குறாங்க. அப்போது ஏ தான் கேட்குறாங்க. ஏன்றப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா எனக்கு ரூட் ஆகிடும். ரைட்டா? இப்போது இந்த ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸை சொல்லி கொடுத்துருப்பேன் ஈஸியாகவே. இப்போ 4ன்னு முடியுதுல, இப்போ 4 முடியுதுன்னா எந்த ஸ்கொயர் நம்பர் வந்து 4ல் முடியும் பார்த்தீங்கன்னா 2 and 8. அப்போ ஒன்று நம்ம 2 எடுத்துக்கலாம், இல்லை 8 எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக எனக்கு என்னன்னு தெரியல. பட் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இங்கே 10 இருக்குது.
10னாக்கா 3 ஸ்கொயருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்கொயர்ன்றது 9. அப்போ அதுக்கு மேலே வந்து 10 வருது. அப்போ 4க்கு உள்ள 3க்கு மேலே வருது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து 3 கிட்ட இருக்கா இல்லை 4 கிட்ட இருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இங்கே இப்போ 4 கிட்ட பார்க்குறோன்னு வச்சிங்களேன். இப்போ 4 ஸ்கொயர் எடுக்கணும்னாக்கா எனக்கு 16 போயிடும். அதாவது 1600 அந்த மாதிரி கிட்ட வந்துடும். பட் இங்கே என்ன இருக்குனாக்கா 3 கிட்ட தான் இருக்குது. அதாவது 9 கிட்ட தான் 10 இருக்குது. இப்போ டெஃபினட்டாக வந்து கிட்டன்றப்போ ரெண்டுத்துல எது வந்து சின்ன நம்பரோ அதை எடுத்துக்கணும். இதே வந்து பெருசு அப்படின்னாக்கா 8 எடுத்துக்கணும். அப்போ நம்ம எடுக்க போகிறது வந்து 32. இது சில பேருக்கு வந்து புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் நான் ஷார்ட்டாக வேணா சொல்லி தரேன். இதில் இப்போது இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர்னு தெரிஞ்சு போச்சு. இதில் வந்து 1024 தெரிஞ்சு போச்சு. இது ஏ ஸ்கொயர். எனக்கு வந்து ஏ தான் தேவை. அப்போது கீழே இருக்கிற எந்த நம்பரோட ஸ்கொயர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1024 ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயர். ரைட்டா? இப்போது ஒன்று ஒன்றா பார்த்துன்னு போயிடுவோம். இப்போ இது 20s இருக்குது. அப்போது 20s ஒரு சொல்லோ இந்த 400 ப்ளஸ் இருக்கும். எனக்கு இது 30s இருக்குது. 900 ப்ளஸ் வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து நமக்கு ஸ்கொயர் நம்பர் தான். இது கிட்டத்தட்ட வந்து 40 கிட்ட இருக்குது. அப்போ 1600க்கு கீழே இருக்கும். இது 40 ப்ளஸ் இருக்குது. அப்போது 1600க்கு மேலே இருக்கும். இப்போ பாருங்கள், இது 4துலையுமே வந்து இந்த 1024ன்றது எதுக்கு நியர் பை இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது ஒரு அசம்ஷன் எடுக்கிறது தான். இப்போ 32 கிட்ட மட்டும் தான் இருக்கும். இது எதுவுமே வந்து கரெக்டாக வரல. அப்போது நான் 32 ஆன்சர் ஆப்ஷன் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். இதோட ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 4 6 6 9 4 12க்கு 2 இது 1. அப்போது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எக்ஸாக்டாக கரெக்ட் 32. இந்த கொஷின் வந்து நீங்கள் இங்கிலீஷில் ஸ்டாப் பண்ணிட்டு இங்கிலீஷில் எழுதி வச்சிங்க. நான் தமிழ் எழுதுறேன். இடம் இல்லைங்க. ரைட். ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகின்றன. இரு குழாய் ஏ குழாய் பி எவ்வளோ 30 மினிட்ஸு 40 மினிட்ஸ் நிரப்புகின்றன. மற்றொரு குழாய் நீர் நிரப்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். இப்போ சீன்ற குழாய் இது வந்து எம்டி பண்ண போகுது. எம்டின்றதுனால இங்கே மைனஸ் எடுத்துக்கிறேன். இவங்க 2 பேர் ஃபில் பண்ணுறாங்க, இவங்க வந்து எம்டி பண்ணுறாங்க. ரைட்டா? தொட்டியை காலியில் இருந்து 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்கள் காலி செய்யும்? தொட்டி காலியாக இருக்கும் இம்மூன்று குழாய்கள் ஒரே சமயத்தில் திறந்து விட்டால் எத்தனை நிமிடங்களில் ஃபில் ஆகும்? அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ 2 குழாய் ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 மினிட்ஸில் ஃபில் ஆகும். ஒரு டேங்க்கு ஏதோ ஒரு டேங்க் வந்து 30 மினிட்ஸில் ஃபில் ஆகும். குழாய் பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 மினிட்ஸில் ஃபில் ஆகும். இந்த குழாய் சியோட வேலை என்னன்னாக்கா ஃபுல்லாகிற டேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்டி பண்ணுறதுக்கு 24 மினிட்ஸ் ஆகும். இது நெகட்டிவ், இது ரெண்டும் பாசிட்டிவ். ரைட்டா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பொதுவான ஒரு நம்பர் நான் எடுக்கணும். அப்போ பொதுவான நம்பர் எடுக்க சொல்லணும், அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இப்போ எல்சிஎம் என்ன வரும்? இது பார்த்தோன்னே அப்படியே சொல்லலாம், சிலருக்கு எடுக்க தெரியாது. அப்போ சிம்பிளாகவே எடுத்துங்க. 2ஆம் எப்படி இருக்குன்னா 15 20 12 3ஆம் எப்படி எடுத்துக்கா 5 4 5ஆம் எப்படி எடுத்தா 1 4 4 4 20 60 120. அப்போது இதுக்கான எல்சிஎம் எனக்கு என்ன கிடைக்குதுனாக்கா 120. இப்போது 3த்துக்கும் நான் பொதுவான நம்பர் எடுக்கிறேன். 3த்துக்கு பொதுவான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 120. அப்போ எல்லாத்துக்குமே நான் யூனிட் செட் பண்ணோம். அப்போ யூனிட் செட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அப்போ 120னாக்கா எத்தனை வாட்டி இதில் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 தடவை போவோம். இங்கே 3 தடவை போவோம். 3னாங்க 120, நான் 3ஆ வந்து 120. அப்போ இந்த இடத்துல எனக்கு 5 வரும். அப்போது இங்கே மைனஸ் பண்ணல, எனக்கு -5 வரும். அப்போ 3த்தையும் எனக்கு கூட்டினாக்கா என்ன வருது பாருங்க, ஒரு நிமிஷத்துக்கு என்ன எவ்வளோ நேரம் ஃபில் ஆக போகுது அப்படின்றது கணக்கு. அப்போது ஏ வந்து 4 யூனிட் வேலை செய்கிறாரு, பி வந்து 3 யூனிட் வேலை செய்கிறாரு, சி வந்து மைனஸ் இருக்கிறதுனால -5. அப்போ 7 - 5 வந்து எனக்கு +2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ டிவைடட் பை 2 அடிச்சுனாக்கா எனக்கு 60 மினிட்ஸ். அப்போ அந்த குழா ஃபில் ஆகிறதுக்கு எனக்கு 60 நிமிஷம் போதும். நெகட்டிவாக சம் கொடுக்க சொல்லும் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணி பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி மெத்தட். ஒரு சிலங்க 1/, மெத்தட் போடுவாங்க. அது ஸ்டெப்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக போகும். ஏன்னா இதில் நான் வந்து எல்சிஎம்க்குலாம் இவ்வளோ செலவு பண்ண மாட்டேன். பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் 120ன்னு சொல்லிட்டு. ஏன்னா மொத்தத்தில் பெரிய நம்பர் 40. அப்போ 0ல் வர நம்பர் தான் டெஃபினட்டாக வந்து எல்சிஎமாக இருக்க போகுது. அப்படின்றப்போ கரெக்டாக எடுத்து போட்டோம். ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 3/4 எனில் அதன் மொத்த புறப்பரப்பு. ஓகே, அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்குறாங்க. Total surface area of a cylinder whose radius is 1/3 of its height. ஓ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஹைட்டில் 1/3 இருக்குது. 1/3 of its height அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது எனக்கு தேவை வந்து டிஎஸ்ஏ தான். இப்போ டிஎஸ்ஏன்றப்போ ஒரு உருளையோட டிஎஸ்ஏ ஃபார்முலா எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஈஸியாக ஃபார்முலா வந்து வெளியே எடுக்க முடியும். ஏன்னு கேட்டால் இதோட மொத்த வலைப்பரப்பு என்ன இருக்க போதுனாக்கா எனக்கு 2πr/h. கூடுதலாக என்ன எடுக்க போகிறோம், கீழே ஒரு πr², மேலே ஒரு πr². 2πr². பொதுவாக என்னென்ன எடுக்கலாம், 2
பொதுவாக 2 எடுக்கலாம், பை எடுக்கலாம், ஆர் எடுக்கலாம், அந்த ஹெச் தனியாக நிற்குது ப்ளஸ் ஆர். சரி, இவ்வளோதான். 2 பை ஆர் இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர். இதுதான் வந்து டிஎஸ்சி ஆஃப் ஏ சிலிண்டர். ரைட்டா? மொத்தம் புறப்பரப்பு அவங்க மொத்தம் தான் கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ இதில் வந்து எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க யூனிட்ஸு தனித்தனியாக கொடுக்கல. அப்போ நம்ம இதை வச்சு தான் வந்து எக்ஸாக்டாக எடுக்கணும். இப்போ 2 பை ஆர் இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர். அப்போ 2க்கான வேல்யூ அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு 22/7. இப்போது இந்த இடத்துல வந்து ஆன்சர் ஆப்ஷன் பாருங்களேன், எதுலையுமே ஆர் கிடையாது. அப்போ ஆரை வந்து நம்ம கண்டிப்பாக டெஃபினட்டாக மாற்றி தான் ஆகணும். அப்போ மாற்ற சொல்லுவோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து ரேடியஸ் இஸ் 1/3 ஆஃப் இட்ஸ் ஹைட்டு. அதாவது உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 3இல் 1 பங்கு. உயரத்தில் 3ல் 1 பங்கு தான் அது. இப்படி போடலாம் h/3. ஏன்னா இதுதான் வந்து ஆர். அப்படின்றப்போ ஆர் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், h/3 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன எடுக்க முடியும், ஹைட்டு அது ஹெச்ஏ எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஆர் வந்து இதுவும் h/3. ரைட்டா? இங்கே பையோட வேல்யூ டேரெக்டாக இருக்கிறதுனால எனக்கு 22/7 வேலையே இல்லை. அப்போ டேரெக்டாக நான் பையே வச்சுக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 22/7க்கான ஒரு இதுவே கிடையாது. எல்லாத்துலேயுமே டேரெக்டாக உங்களுக்கு எல்லா ஆன்சர் ஆப்ஷனுமே பை டேரெக்டாக கொடுத்துருவாங்க. அப்போ பையோட வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுற அவசியமே இல்லை. இப்போ நான் இதில் என்னென்ன பண்ணலாம், இது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். என்ன வரும், 3h ப்ளஸ் ஒரு h 4h/3. அப்போது 2 இன்ட்டு பை h/3 இன்ட்டு இது ரெண்டும் பெருகுனா 3h ப்ளஸ் ஒரு h 4h/3. ரைட்? வேறு என்ன இருக்குது இதில், அப்படியே மொத்தம் பெருகி வேண்டியது தான். இப்போ என்ன இருக்குது, 2 8 h² பை. அப்போ என்ன வரும், 2 இன்ட்டு 4 8, பை அப்படியே வச்சுக்கலாம், h இன்ட்டு h h², அண்ட் தென் 3 இன்ட்டு 3 9. இங்கே எழுதுகிறேன் பாருங்க, 8 பை h² 9. இது முன்ன பின்ன கூட மாறி வரலாம். எந்த இடத்துல ஆன்சர் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இங்கே 9 வருது, ஸோ இது கிடையாது. 24 வருது. 8h², சி தான் ஆன்சர். அப்போது ஒரு நம்பரே கொடுக்காம இந்த மாதிரி வெறும் ஃபார்மா மட்டும் வச்சு எடுத்து போகிற சம்ஸ் வந்து மென்சுரேஷனில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது புரியாமல் நம்ம வந்து இஷ்டத்துக்கு எடுத்து நம்ம ஆன்சர் ஆப்ஷன் வச்சு இது சப்ஸ்டிட் பண்ணலான்னு ஒரு சிலவங்க மென்சுரேஷன் நினச்சிருப்பீங்க. அவங்கள மாதிரி ஆளுக்கு தான் இந்த மாதிரி சம்ஸ்லாம் வைக்கிறாங்க. இது டிஎன்பிசியில் கேட்ட சம்ஸா. ஸோ இது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா பிக்சர் வச்சு ஃபார்மா வெளியே எடுத்துகிட்டு அதை எப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறோன்றது தான். இதுக்கான ஆன்சர் சி. 183. A certain sum at rate of compound interest 4% for 2 years become rupees 2028. Then find the principal. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது எனில் அசல் எவ்வளவு? அதாவது இது ஃபார்மா மெத்தடில் போனோம்னாக்கா நான் ஃபுல்லாக போட போகிறதில்ல, சும்மா ஸ்டெப் சொல்லிடுறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஈஸியாக ஷார்ட்கட் சொல்லி தரேன் இதுக்கு. இப்போ இதுக்கு A is equal to P of 1 plus R/100 whole power n. ஏன்னா நிறைய பேர் ஃபார்மா மெத்தடில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அப்போ ஃபார்மா மெத்தட் சொல்லுவோம், என்ன வரும், ஏவோட வேல்யூ இந்த இடத்துல அமௌண்ட்டு. அப்போது பிகம்னு கொடுத்தோடனே அது அமௌண்ட்டாக மாறுது, 2028. பிரின்சிபல் என்னன்னு தெரியாது. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4. இப்போ 100 + 4 104/100. ரைட்டா? எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு. அப்போ இங்கே ஸ்கொயர் வரும். இப்போ ஸ்கொயர் வர சொல்லும் 2 வாட்டி எழுதும். இது மொத்தத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது எப்படி சால்வ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி என்ன டேபிள் அடிக்கிறீங்க அப்படின்றது தான் சவால். இப்போ பாருங்க, இதில் 4 டேபிள் அடிக்கலாமா, 25 26 25 26. வேறு என்ன அடிக்க முடியும், ஏன்னா இது ரெண்டும் வந்து பெருக்கல் தான் இந்த பக்கம் போவோம். 26 ஸ்கொயர் என்ன வரும், 26 676 நினைக்கிறேன். இப்போ 676 ரெண்டுத்தையும் எடுத்து இங்கே அடிக்கணும்னாக்கா இது எத்தனை முறை போகிற 6 வருதுனாக்கா 6 கூட என்ன பெருக்குனா 8 வரும்னா 3 ஆகிப்படு. அப்போ 3ல் பெருக்கி பார்க்கலாம். 8 1 21 22 2 2 18 20. அப்போது 26 ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் அடிச்சுன்னா எனக்கு 3 முறை போகுது. அப்போ 25 ஸ்கொயர் என்ன தெரியும் நமக்கு, 625. இப்போ 625 × 3 போட்டுனா 15 5 மீதி 1 6 7 18 1875. ஒன்று இப்படி போடலாம். இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக இது பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆன்சர் வரும். தவறுதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதை வேறு எதனா டேபிள் அடித்து வேறு எதனா ஒன்று பண்ணிங்கனாக்கா கரெக்டாக 26 ஸ்கொயர் என்னன்னு சொல்லிட்டு அடிக்க முடியாது. 26 ஆயப்பட்ட அடிச்சிங்கன்னா இன்னும் டஃப் ஆகும், டைம் இன்னும் எடுத்துக்கும். இது வந்து ஒரு ப்ரொசீஜராக கரெக்டாக அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தடில் நிறைய சம்ஸ் போட்டு பார்த்தவங்க மட்டும்தான் இந்த இது தெரியும். இது ஒரு ஈஸியான ஷார்ட்கட் சொல்லி தரேன், அது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, certain sum at rate of interest compound interest 4% for 2 years கொடுத்துட்டாங்களா. 2 years கொடுக்க சொல்லும். இந்த இடத்துல வந்து என்ன அமௌண்ட் எவ்வளோ மாறுது அப்படின்னாக்கா 2028 அப்படி மாறுது. அப்படின்றப்போ இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு 2028 போகுது. ஒன்று இது ஆன்சர் ஆப்ஷன் வச்சு நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். ஆன்சர் ஆப்ஷன் வச்சு அப்ரோச் பண்ணுறோம்னாக்கா இதில் வந்து ரவுண்ட் ஆஃப் வேல்யூ என்ன இருக்க போது, இது இருக்குது. இதை வச்சு எடுத்தோம்னாக்கா நமக்கு ஒரு வேல்யூ வரும். அப்போ அது கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்கும், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இங்கே வந்து பிரின்சிபலே இல்லை அப்படின்றப்போ ஏதோ ஒரு வேல்யூ இங்கேருந்து மாற போகுது அப்படின்றப்போ 100 பை எவ்வளோ இருக்குது 4%, 104 இன்ட்டு 100 இன்ட்டு 104. இது வந்து x இன்ட்டு ஈக்குவல் டு 2028. அப்போ நமக்கு இதை சால்வ் பண்ண சொல்ல எனக்கு எக்ஸாக்டாக இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ரைட்டா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அடிச்சுட்டு இங்கே எடுத்துகிட்டு போக சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு 1875. அதாவது ஒரு அமௌண்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி கேட்க சொல்ல நமக்கு இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். இதே விஷயம் 1875க்கு நமக்கு வந்து 2 வருஷத்துக்கு 4%க்கு என்ன அமௌண்ட்டாக மாறும் அப்படின்னாக்கா இன்ட்டு 104/100 போடுவோம். ஃபார்முலாவில் போட்டோம்ல அந்த மெத்தட். அதே விஷயத்தை வந்து கேட்க சொல்லும். இதை வந்து தலைகீழாக போடணும். ரைட்டா? இப்போ தலைகீழாக போட்டால் உங்களுக்கு இதை சால்வ் பண்ணிங்கன்னா அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1875. ரியா என்பவர் மகிழுந்து ரியா பாட் ₹50,000 ஃபார் ஏ பேங்க் டு பை எ கார். மகிழுந்து கார் வாங்குறாங்க 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். இஃப் ஷி பெய்டு 9,000 அஸ் எ இன்ட்ரெஸ்ட் வைல் கிளியரிங் த லோன். அதாவது 15,000 ரூபா லோன் போட்டு ஒரு கார் வாங்குறாங்க. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போது கடைசி அமௌண்ட் செலுத்த சொல்ல அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறாங்கன்னா 9,000 ரூபா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுறாங்க. ரைட்டா? ஃபைன் த டைம் ஃபார் விச் லோன் வாஸ் கிவன். இப்போ என்னன்னு கேட்குறாங்க இந்த இடத்துல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ எல்லாமே இருக்குது. இது வந்து பிரின்சிபலு, இந்த இடத்துல வந்து 6, இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு என்ன தான் நான் கேட்குறேன். அப்போது SI is equal to PNR/100. இப்போ எஸ்ஐயோட வேல்யூ 9,000, பிரின்சிபலு 15,000, என்ன தெரியாது, 6 10%/100. ரைட்டா? ரைட். எது கேன்சல் ஆகும்? ஒரு சைபருக்கு ஒரு சைபரு, இது ஒரு சைபருக்கு இது ஒரு சைபரு, இங்கே 2 சைபருக்கு இந்த 2 சைபரு. 15 பாட்டில் 6 முறை போகும். 6 15 90. அப்போ என்ன வந்து 6. 6 வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்பர் 9,000 ரூபா நமக்கு வண்டிக்குது. இது நார்மலான ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு. அவ்வளோதான், சிம்பிள். காஸ்ட் ஆஃப் யூனிஃபார்ம் ஃபார் 12 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ₹3,000. தென் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் யூனிஃபார்ம் ஃபார் 1,250. 12 மாணவர்களுடைய சீருடை வழங்க 3,000 ரூபா. அது 3,000 ரூபாய்க்கு 12 ஸ்டூடெண்ட் கொடுக்குறாங்க. செலவாகும் எனில் 1,250 ரூபாய்க்கு வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றது தான் கேட்குறாங்க. சிம்பிளான கணக்கு. டேரெக்டாகவே நீங்கள் வந்து இதை அடிச்சிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ 12,000 டேரெக்டாக அடிக்கணும்னாக்கா 2 முறை போகுமா, 24 மீதி 60, 5 முறை. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 250 ரூபா ஆகுது. அப்போது நான் 1,250 ரூபா செலவு பண்ணிக்கிறேன். டிவைடட் பை 250 அடிச்சுன்னா என்னால் எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கு அது கொடுக்க முடியும்னா 5 மாணவர் தான் நான் கொடுக்க முடியும். நார்மலான சிம்பிளான கணக்கு. இதில் ஒன்றுமே கிடையாது. ஒரு வகுத்தல் கணக்கு, அவ்வளோதான். ஓகே, ஃபைன் த எல்சிஎம் ஆஃப். இந்த மாதிரி கொடுத்தாலே சிலர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துறேன் பாருங்க. ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி கேட்குறாங்க. a⁻m+1, a⁻m+2, a⁻m+3. இந்த மாதிரி எல்லாமே வந்து பாசிட்டிவ்லேயே இருக்குது அப்படின்னாக்கா எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக இருக்கிற பெரிய வேல்யூ எடுத்து ஆன்சரை போட்டுருங்க. இதே HCF கேட்குறாங்கனாக்கா சின்ன வேல்யூ போட்டுருங்க. சார் எப்படி சார் இதை மீன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா a⁻m+1 கொடுத்துருக்காங்க. அதனால எம்முக்கு வந்து எதனா ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். either 2, 3 என்னன்னா எடுத்துக்கிறேன். அப்போது எம்முக்கு நான் 2 கொடுக்க சொல்லும். எனக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல 2 + 1 எனக்கு 3 ஆகும். அப்போ என்ன ஆகும்? 3³ அடுத்தது இங்கே எம்முக்கு நான் 2 கொடுக்க சொல்ல எனக்கு 4 ஆகும். அப்போ இங்கே 5 ஆகும். அப்போது ஒரு பவர் இருக்குது. 2⁻3, 2⁻4, 2⁻5 இருக்குது. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட சம்ஸ்லேயே பார்த்துருப்போம். பொதுவான நம்பரு, அதில் எல்சிஎம்க்கு பெரிய நம்பர். இதே பொதுவான நம்பரு HCFக்கு சின்ன நம்பர். இது வந்து எல்சிஎம், இது வந்து HCF. மூணுத்துக்கும் பொதுவாக இருக்கணும். பட் இங்கே மூணுத்துக்கும் பொதுவாக இல்லைனாலுமே நம்ம இதை எடுக்க முடியும். அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா a⁻m+3. ஏல இருக்கு பாருங்க, a⁻m+3. இது நார்மலான கணக்கு தான்.
இது ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்ல. நார்மலாக வந்து இங்கே பாருங்க எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு, எல்லாமே எம்மாவே இருக்கு, கீழே எல்லாமே பேஸ் ஒன்னாவே இருக்கு அப்படின்னாக்கா இருக்கிறதுல பெரிய வேல்யூ எது அதை எடுத்து போட்டுருங்க எல்சிஎம்க்கு. இதே HCF கேட்டால் எல்லாமே காமனாக இருந்தால் மட்டும் தான் நான் எடுக்கணும். அப்படின்றப்போ இது a பவர் m + 1. சேம் அதே மாதிரி ஒரு சம் கேட்டிருக்காங்க பாருங்க. a பவர் சரி 9 a கியூபு b ஸ்கொயர் c ஸ்கொயர் 12 a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் ரெண்டு தான் இருக்கா. லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் தான் கேட்குறாங்க இங்கேயும். அப்போ எல்சிஎம்ன்றப்போ ரெண்டு நம்பருக்கு நம்ம பொதுவான நம்பர் தான் எடுக்கணும். 9 12 அப்படி எடுக்கிறோம்னாக்கா 3 தான் 3 முறை 4 முறை வேறு எதுவும் இதில் பண்ண முடியாது. 12 3 36. அப்போ இதுக்கான எல்சிஎம் வந்து 36. நம்பருக்கு மட்டும் எடுத்துட்டேன். ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கா, பொதுவாக இருந்தாலும் இல்லைனாலும் ஏன்னு இருந்தால் ஏ எடுத்துக்க வேண்டியதான். ரெண்டு பேரில் யார் பெரியவன்? பி பொதுவாக இருக்குது, இருந்தாலும் இல்லைனாலும் பி எடுத்துக்க வேண்டியதான். பி ஒரு இதில் ஒன்றத்தில் மட்டும் பி இருந்தாலும் பி எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டுத்துலேயுமே பி இருக்குது, பி எடுத்துக்கலாம். அது ரெண்டுத்தில் பெருசு, ரெண்டுமே ஈவனாக இருக்குது. அப்போது எது எடுத்தாலும் ஓகே தான். சி ஸ்கொயர். அப்போ 36 a கியூபு b ஸ்கொயரு c ஸ்கொயர் தான் ஆன்சர். இங்கே ரெண்டுமே காமனாக இருந்தாலும் காமனாக எடுத்துக்கலாம். இன்கேஸ் இந்த இடத்துல 4 இருக்குது இல்லை 3 இருக்குனாக்கா இதை விட இது பெருசாக இருந்துச்சுன்னா நான் இங்கே வந்து 3 தான் எடுப்பேன். இங்கே சின்னதாக இருந்துச்சுன்னா அப்போ நான் இதை எடுத்துருப்பேன். இது ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏபியா ஜிபியா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம பார்க்கணும். அது பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ரீசனிங்கா அப்படின்றத அடுத்துக்கடுத்து போகணும். இந்த மாதிரி சீரிஸ் கொடுத்தாலே நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இல்லை பெருக்கு தொடர் வரிசையா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ரீசனிங்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி கொடுக்க சொல்ல ஏபியா ஜிபியான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படி கொடுத்துருங்க. சரி ஃபஸ்ட்டு நான் வந்து ஏபியான்னு கண்டுபிடிச்சிடும். அப்போ ஏபி எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா ஒரு பர்டிகுலர் டேர்ம் கிடைக்கணும், எனக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கணும்னா T2 மைனஸ் T1. இதே வந்து ஜிபியில் வந்து T2 டிவைடட் பை T1. இந்த செக்ஷனில் பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3/16 1/8 1/12 1/18 போக சொல்லுவோம். ஏதோ ஒரு நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணி போகிற மாதிரி தான் எனக்கு அசம்ஷனில் படுது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை மைனஸ் பண்ணி கூட பார்த்துங்க. அப்போது 1/8 மைனஸ் 3/16. அப்போ இதை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? 16 கிடைக்குது. இங்கே 2 முறைனா 2 மைனஸ் 3 அப்போ மைனஸ் 1/16. திரும்ப நம்ம வந்து இதில் செக் பண்ணோம். இப்போ மைனஸ் 1/12 மைனஸ் 1/8 சரி 1/12 மைனஸ் 1/8. அப்போ இதுக்கு எல்சிஎம் வந்து 24 வரும். 24னாக்கா 2 முறை 2 மைனஸ் 3 முறை அப்போது மைனஸ் 1/24. அப்போது இதுக்கும் மாறுபடுது. ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் நீங்கள் பொது வித்தியாசம் எடுக்க முடியும். அப்போது இந்த ரெண்டுத்துக்கும் மாறுபடுது. அப்போ டெஃபினட்டாக இது வந்து ஏபி கிடையாது. அப்படின்றப்போ அடுத்த ஆப்ஷன் நான் ஜிபிக்கு தான் போகிறேன். ரைட், ஜிபிக்கு போகிறனாக்கா இந்த கண்டிஷன் T2 டிவைடட் பை T1. அப்போது 1/8 டிவைடட் பை 3/16. இது அந்த பக்கம் போச்சுன்னா 1/8 இன்ட்டு 16/3 அடிச்சுன்னா 2. அப்போது எனக்கு 2/3 கிடைக்குது. அப்போது இது ரெண்டுத்தையும் நான் வகுத்து சொல்ல எனக்கு கிடைக்குது 2/3. அப்போ நான் இதையும் வகுத்து பார்க்கலாம். T1 T2 T3 T4. அப்போ இதையும் வகுத்தோனாக்கா எனக்கு என்ன கிடைக்க போகுது? 1/12. நான் இதை எடுத்துக்கிறேன். T3 டிவைடட் பை T2 1/8. இது ரெசிப்ரோக்கலாக போகுதுனாக்கா 1/12 இன்ட்டு 8/1 மாறும். மேலே 4 எப்படி வச்சா 2 முறை 3 முறை. அப்போ எனக்கு 2/3 கிடைக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவான காமன் ரேஷியோ கிடைக்கிறது வந்து 2/3 எனக்கு கிடச்சிச்சு. அப்போனா இந்த சீரிஸ் வந்து கண்டினியூ ஆகுது. அப்படின்றப்போ லாஸ்ட்டாக எனக்கு என்ன கிடைக்குது? சரி இங்கேயே போட்டுருக்கேன் நான். லாஸ்ட்டாக இருக்கிற டேர்ம் வந்து 1/18 இன்ட்டு 2/3 அடிச்சுனாக்கா 2 கீழே என்ன இருக்குது? 18னா 4 54. 2/54 ஆன்சர் ஆப்ஷன் இருக்கா? எல்லாமே 1 இருக்கா? அப்படின்னா 1 2 எப்படி வச்சா 27. இதான ஆன்சர் வந்து 1/27. 2/54 ஆன்சர் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா போடலாம். இதையும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க 1/27. அப்போ டேரெக்டாக 1/27 ஆன்சர் வந்து 1/27. நார்மலாக வந்து ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிங்க. இது ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சப்போஸ் அப்படியும் வரலன்னாக்கா வேறு என்ன சீக்வன்ஸ் இருக்குது, இது ரீசனிங்கில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா மேலே ஒரு சீரிஸ் எதனா போகும், கீழே ஒரு சீரிஸ் எதனா போகும், அது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. 189 என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைன் த மிஸ்ஸிங் லெட்டர். கடைசியாக இருக்கிற கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. ஏ பி பி டி சி எஃப் டி ஹெச் இ கொஸ்டின் மார்க்கு 2 நம்பர் கண்டுபிடிக்கணும், 2 டேஷ் கண்டுபிடிக்கணும். 2 4 6 8 2 4 6 8 9 ஓ இப்படி போகுது. சரி என்னென்ன போகுதுன்னு பார்க்கலாமா? என்ன ஏ பி பி டி சி எஃப் ஏதோ ஒரு சீரீஸில் போகுது. ஆல்டர்னேட் நம்பரில் பார்க்கலாமா? ஏ பி சி டி இ லாஸ்ட்டில் கண்டிப்பாக எஃப் கிடைக்கும். அடுத்தது பி
பி நடுவில் சி விட்டுட்டு டி போய்க்கிறாங்க, சி டி டி, அதுக்கப்புறம் இ விட்டுட்டு எஃப்க்கு போய்க்கிறாங்க, எஃப் ஜி விட்டுட்டு ஹெச்சுக்கு போய்க்கிறாங்க, ஹெச் ஐ விட்டுட்டு நம்ம ஜேக்கு போகலாம். அப்போது ஜே அண்ட் எஃப் ஆன்சர் வந்து இதுதான். மேலே போகிறது ரெகுலர் சீரீஸில் போகுது, ஏ பி சி டி இ, அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப். கீழே போகிறது ஒன்று விட்டு ஒரு சீரீஸில் போகுது. அப்போது பி இருக்குது, பி விட்டுட்டு பி சி விட்டுட்டு டி எடுக்கிறாங்க, இ விட்டுட்டு எஃப் எடுக்கிறாங்க, ஜி விட்டுட்டு ஹெச் எடுத்துருக்காங்க, ஹெச் ஐ விட்டுட்டு ஜே எடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ ஜேஎஃப். இதுக்கான ஆன்சர் வந்து ஜே அண்ட் எஃப். இது நார்மலாக ஒரு ரீசனிங் சம் தான். ரைட். எனக்கு தெரியும் வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM. உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில் 7 மணி, காலையில் 7 மணி இருக்குது, 100 மணி நேரம் கழித்து 100 hours கழித்து என்ன டைம் இருக்கும், எக்ஸாக்டாக என்ன டைம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது பெருசாக போட்டு நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பார்த்துங்க, 24 hours. இப்போ 100 இருக்குதுனாக்கா எத்தனை நாள் போவோம் இன்ட்டு 4 days போட்டுக்கலாம். அப்போ 96 வந்துடும். இதில் எனக்கு 96 மணி நேரம் கழிஞ்சிடும். ஏன்னா 4 நாள் முழுசாக நான் கழிச்சிடுறேன். இப்போ இன்னைக்கு 7 மணி காலையில்னாக்கா இன்னிலேருந்து 4 நாள் கழிச்சாக்கா அந்த 96 மணி நேரம் எனக்கு கழிச்சிடும். கழிஞ்சிட்டா மீதி எனக்கு 4. அப்போ 7லேருந்து 4 கூட்டிங்க, 7 + 4 வந்து 11. அப்போது காலையில் 11 AM. அவ்வளோ சிம்பிளான கணக்கு தான். ரொம்ப போட்டு இதுலேருந்து நீங்கள் 7 வச்சு டிவைட் பண்ணி எதனா ஒன்று ஏடா கூடமாக பண்ணிடாதீங்க. நார்மலான கணக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 4 நாளைக்கு 96. அந்த 96 கழிச்சா எனக்கு மீதி 4 இருக்குது. 7 கூட 4 கூட்டினா எனக்கு 11 AM. அவ்வளோதான் ஆன்சர். 191. The capacity of a water tank of dimension 10 meter into 5 meter into 10 meter into 5 meter into 1.5 meter. இந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ கிளாஸில் பார்த்துருப்போம். ஒரு கியூபிக் டேங்க் இருக்குது அப்படின்னாக்கா 1 மீட்டரில் எல்லாமே ஒரு சதுரடியில் ஒரு டேங்க் இருக்குது அப்படின்னாக்கா அதோட கொள்ளளவு 1000 லிட்டர். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இப்போது ஒரு கியூபிக் எல்லா பக்கமுமே 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டரில் ஒரு கியூபிக் டேங்க் இருக்குன்னா அதில் பிடிக்கக்கூடிய கொள்ளளவு எவ்வளோனாக்கா எனக்கு 1000. அப்போது இது எத்தனை வந்து கியூபிக் மீட்டராக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 10 15 50 50 × 1.5 75 வரும். ஏன்னா 50 × 1 50, 50ல் பாதி 25, எனக்கு 75 மீட்டர் இருக்குது. அப்போ மீட்டர் கியூப் இருக்குது அப்படின்னாக்கா 75 மீட்டர் கியூப் × 1000 7500 லிட்டர். பார்த்து போடுங்க. 750, அதுக்கப்புறம் 75 இருக்குது, 7500 இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு போகிற சொல்ல 1000 லிட்டர், அதாவது ஒரு கியூபிக் 1 கியூபிக் மீட்டருக்கு எவ்வளோ கொடுக்கணும் எனக்குனாக்கா 1000 லிட்டர் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிங்க, எழுதி வச்சிங்க நோட் போட்டு. 192. இரு எண்களின் விகிதம் 3:5 மற்றும் அவர்களின் கூடுதல் 144 பெரிய எண் மதிப்பு காண்க. The numbers are in the ratio 3:5. The sum of the number is 144. And what is the largest number? இப்போ பாருங்க 3, 5. இது சம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஆன்சர் ஆப்ஷன் வச்சு எதனா பண்ண முடியுமான்னு பாருங்க. முதல்ல வந்து 3, 5 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குறது லார்ஜஸ்ட் நம்பர். லார்ஜஸ்ட் நம்பர் 5 இருக்க போது, இல்லைனா 5ஓட மல்டிபிள்ஸாக இருக்க போகுது. இந்த 4 ஆப்ஷனில் எது 5ஓட மல்டிபிள்ஸ் பாருங்க. டெஃபினட்டாக இதுதான் ஆன்சர். ஏன்னா வேறு எதுவுமே வராது. ஏன்னா இங்கே ஒரு 55 கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை 75 கொடுத்துருந்துருக்கலாம், இங்கே 45 கொடுத்துருக்கலாம். எதனா ஒன்று மாற்றி கொடுத்துருந்தா கண்டுபிடிச்சிக்கலாம். இது மொத்தத்துலையுமே 5ஆல் வகுப்படுற ஒரே ஒரு நம்பர் வந்து 90 தான். சரி, இது எப்படி ப்ரொசீஜராக போகிறது? 3x + 5x = 144. சம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கூட்டிங்க. 8x = 144. 8ஆம் பொருள் அடிச்சுனாக்கா எனக்கு எவ்வளோ? 18 முறை வருது. 8னா ஒரு முறை 64. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ 18. இங்கே வந்து 3:5. 3x வந்து 3 × 18. பெரிய நம்பர் தான் கேட்குறான். 5 × 18 டெஃபினட்டாக 90. அவ்வளோதான். இது சிம்பிள். நம்ம நார்மல் ப்ரொசீஜரில் பொறுத்து. சிலர் இப்படி போட்டிருப்பீங்க, சிலர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பார்த்து எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஆனால் ரெண்டுமே ஓகே தான். If 9th term is 9 times of 9th term is equal to the 15 times of 15th term is the arithmetic progression. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9 மடங்கு. ஃபஸ்ட்டு 9வது உறுப்புக்கு வந்து 9th டேர்முக்கு வந்து என்ன இருக்குது? Tn = a + n - 1 × t. இது இந்த ஃபார்முலா கரெக்டாக தெரிஞ்சிடும் நம்ம. அப்போது ஏவோட வேல்யூ எனக்கு தெரில, ப்ளஸ் என்னோட வேல்யூ எனக்கு 9. அப்போனா 9 - 1 8t. இது வந்து T9. அடுத்தது 15th டேர்ம் சொல்லியிருக்காங்க. அப்போ T15 என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். a + 14d. 1 மைனஸ் ஆகும். ஏன்னா இதுலேருந்து 1 மைனஸ் ஆகும். கேட்குறது ஃபைண்ட் த 24th டேர்ம். அப்போது T24 என்ன கேட்குறாங்கனாக்கா a + 23d. அப்போது இதுதான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது ரெண்டுத்தை வச்சு இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட்டா? இப்போ 9 times of 9th டேர்ம் இதோட
9 டைம்ஸ் 9 into a plus 8d. 9 times of 9th term is equal to 15 times of 15th term. எடுத்துக்கிட்டோமா? சரி ரைட். அப்போது இது உள்ளே போச்சுன்னா என்ன இருக்கும்? 9a plus 72d equal to இந்த இடத்துல 15a plus 150 ஒரு 210 d 150 15 4 210. சரி ரைட். ஏலாம் ஒரு பக்கத்தில் வந்துடலாம், இது ஒரு பக்கத்தில் போயிடலாமா? இது எந்த பக்கத்தில் வந்தோம்னாக்கா மைனஸில் வரும். மைனஸ் 15a plus 9a equal to 210d. இது அந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் 72d வரும். அப்போது மைனஸ் பண்ணனாக்கா எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 15னாக்கா மைனஸ் 6a equal to இந்த இடத்துல 70 போச்சுன்னா 140 138 வரும். ஆமாம் 138d. அப்போது 6ஆவது பட்டில் அடிக்கலாம். என்ன வரப்போகுது? 2 முறை வருது. இது வந்துச்சுன்னா 3. அப்போது மைனஸ் a equal to 23d. a மைனஸ் a equal to 23 போடலாம், இல்லைனா a is equal to மைனஸ் 23 எப்படி வேணால் போட்டுக்கலாம். நம்ம அந்த மைனஸை தூக்கி அந்த பக்கம் போடலாம், இந்த பக்கம் போடலாம். ஏன்னா இங்கே மைனஸ் ஏன்னா இதோட வேல்யூ, அப்போ ஏன்னா மைனஸ் 23d. அப்போது நமக்கு தேவையானது வந்து a ப்ளஸ் 23dன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து a தான் இருக்குது. அப்படின்றப்போ இந்த a மட்டும் எடுக்கிறோம்னாக்கா நம்ம இங்கே போக சொல்ல மைனஸ் இந்த பக்கம் ஆகிடும். அப்போ நம்ம அதை எப்படி எழுதுறோம்னாக்கா a ப்ளஸ் 23d அப்படின்னா எனக்கு a தான் தேவை. இதை நான் மாத்திரனாக்கா a is equal to மைனஸ் 23d. இந்த மைனஸ் அந்த பக்கம் போச்சுனாக்கா அப்போ என்ன வரும்? மைனஸ் 23d ப்ளஸ் 23d. இதுதான் வந்து T24 வேல்யூ. அப்போ மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஆன்சரு 0 இருக்கு பாருங்க. 1ன்னு போட்டு போகிறீங்க, 1 கூட ஆன்சர் ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் எனக்கு 0 தான். நீங்கள் வகுக்கில் ரெண்டுத்தையும் கழிக்கிறீங்க. அப்போ கழிச்சிங்கனாக்கா ஆன்சர் வந்து 0. cannot be found கூட வருது. சிலருக்கு ஆன்சர் கரெக்டாக வரலனாக்கா அது போட்டு போகிறீங்க. நான் மேக்ஸிமம் வந்து cannot be determined, cannot be found அப்படின்றது டிஎன்பிசியில் 99% உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நன் ஆஃப் திஸ் வேணால் கூட வரும். இதில் 4 ஆப்ஷனில் எது இல்லைன்னா கூட கேட்பாங்க. பட் cannot be found, இப்போ பொருள் காண முடியல, இது வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டிஸே இருக்காது. 99% இருக்காது. இதுக்கான ஆன்சர் வந்து 0. 194. அசல் ரூபாய் 5000க்கு 2 ஆண்டுகளுக்கு வட்டி விகிதம் 4% எனில் தனி வட்டி கூட்டு வட்டிக்கு உள்ள வித்தியாசத்தை காண்க. ஸோ சிம்பிள் தான். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. எவ்வளோ கேட்குறாங்க பாருங்கள்? 2 years. ஃபார் 2 years அதோட ஃபார்முலானா d is equal to PR² by 100². இதே ஃபார் 3 years அப்படின்னா d is equal to PR² by 100², 3 plus r by 100. சரி, இது ஃபார்முலா தான் போடணுமா டிஃப்ரெண்ட்னா? இல்லை, ஃபார்முலா போடணுன்ற அவசியம் இல்லை. ஃபார்முலா போட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வரும். அப்படி இல்லைனாக்கா நம்ம சிம்பிளாக அப்படியே எடுத்து கூட தனி வட்டி கூட்டு வட்டி கண்டுபிடிச்சி கூட நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, ஃபார்முலாலையும் போடலாம், நம்ம தனித்தனியாகவும் போடலாம். இப்போ நம்ம கேட்குறது வந்து 2s தான். இது வந்து எழுதி வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துடலாம். இப்போ டிஃப்ரென்ஸாக நாங்கள் கொண்டு கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா எடுத்துக்க போகிறோம். பியோட மதிப்பு எவ்வளோ இருக்குது? பிரின்சிபல் 5000 ரூபா இன்ட்டு ஆரோட மதிப்பு 4%. அப்போது r²னா 4 × 4 டிவைடட் பை 100 × 100 d. எது கேன்சல் ஆகும்? 2 0 இருக்குது, 2 0 கேன்சல் ஆகும். இது 2 முறை, இது 2 முறை. இப்போ டியோட மதிப்பு 8. சிம்பிளாக ஒரே ஒரு 10 செகண்ட் 20 செகண்டில் ஆன்சர் கிடச்சிடும். இதே வந்து ஃபார்முலா இல்லாமல் சார் எனக்கு இந்த ஃபார்முலா மறந்து போச்சு, இது எக்ஸாம் ஹாலில் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்றப்போ இதே ஃபார்முலாவை ஸ்கூல் புக்கில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. r by 100² இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் எந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறன்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி படித்து வச்சிங்க, அது ஈஸியாக இருக்கும். சார் ஃபார்முலாலாம் எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது? ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது? 5000 ரூபா இருக்குது. 5000 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு 4% எவ்வளோ வட்டி? 100 400 கிடைக்கும். இது வந்து தனி வட்டி. இப்போ கூட்டு வட்டி ஃபஸ்ட்டு 5000 ரூபாய்க்கு 1 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். 4%க்கு அடிச்சோனாக்கா எனக்கு 200 கிடைக்குது. இந்த 200 நான் கூட்டி 5200 வரும் அடுத்த வருஷத்துக்கு. அதே 4%க்கு அடிச்சோனாக்கா எனக்கு 8 208. அப்போ எனக்கு 408 ரூபா கிடைக்குது. இப்போ கூட்டு வட்டியில் எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 408 ரூபா கிடைக்குது. தனி வட்டியில் எவ்வளோ கிடைக்குது? எனக்கு 400 ரூபா கிடைக்குது. அப்போ ரெண்டுத்துக்கு கழிச்சு எனக்கு அதோட வித்தியாசம் 8 ரூபா. அதே 8 ரூபா இங்கே
இப்படியும் போடலாம் எப்படியும் போடலாம். 3 வருஷம் போச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கேள்வியில் வந்து ஃபார்முலா போகிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு ஒன்றும் பெரிய சவால் கிடையாது. நம்ம கூட்டொடியில் வச்சுக்கிற ஃபார்முலா A = P(1 + R)ல போட்டால் ஸ்டெப்ஸ் பெருசாக போதில்ல, அந்த மாதிரிலாம் இது வரவே வராது. ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் முடிஞ்சு போயிடும். இன்னொரு விஷயம் இதில் என்னன்னாக்கா ஃபார்முலா போகிறது ஏன் ப்ளஸ்ன்னு சொல்கிறேன்னா, சில கேள்வியில் பிரின்சிபல் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இங்கே பிரின்சிபல் போட சொல்ல உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும். எங்கே சொல்கிறேன்னா இந்த இடத்துல ரெண்டுத்தையும் எடுத்து கண்டுபிடிக்க சொல்ல உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும். ஏன்னா ஆன்சர் ஆப்ஷன் எடுத்து போடுற மாதிரி வந்துடும். அப்படின்றப்போ நீங்கள் ஃபார்முலா அப்ரோச் பண்ணுறது எனக்கு இந்த மாதிரி சம்க்கு பெட்டர். இந்த நான் முதல்ல எழுதி போட்டால் ஃபார் 2 years ஃபார் 3 years 2 ஃபார்முலா எழுதி வச்சிங்க. ஏன்னா எக்ஸாமில் டைரெக்டாக ஃபார்முலா கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 1000 அசலுக்கு ஓராண்டுக்கு ரூபாய் 100 தனி வட்டியாக கொடுத்தால் அதன் வட்டி விகிதம். வட்டி 100 ரூபா, அசல் 1000 ரூபா, ஓராண்டு கொடுத்துருக்காங்க 6/100. அப்படியே பார்த்தோன்னே நீங்கள் போடலாம், இது ஒரு பெரிய இதுவும் இல்லை. 6 10%. சிம்பிள் தான். இது என்ன சார்னாக்கா SI = PNR/100. ஆன்சர் 10%. ரொம்ப எளிமையான கணக்கு தான். நீங்கள் அப்படியே பார்த்து கூட போடலாம். 1000 ரூபாய்க்கு 100 ரூபா வட்டி கிடைக்குதுனாக்கா தெரிஞ்சு போச்சு. 100 ரூபான்றது 1000 ரூபாய் எவ்வளோ? 10%. ஒரு ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுக்குன்னா 5% இருக்கும். அவ்வளோதான். X/24 3/8. இது அப்படியே அப்ரோச் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ப்ரொபோர்ஷன் முறையிலையும் அப்ரோச் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல 24 அப்படின்றது தான் இங்கே 8 இருக்குது. அப்போ இங்கே X அப்படின்றது இங்கே 3. அப்போ 3 என்னவா மாறினா இங்கே X வரணும். இப்போது இந்த 8 எத்தனை மடங்கு ஆனால் 24 ஆகும்? 3 மடங்கு. அப்போது இந்த 3ன்றது எத்தனை மடங்கு ஆனால் எக்ஸாக மாறும்போதுன்னா 9. இதுக்கான ஆன்சர் டேரெக்டாகவே 9. அப்படியே போடலாம். இல்லை சார் எனக்கு இன்னும் தெளிவாக போடுங்க அப்படின்னாக்கா கோடி உறுப்பு மைய உறுப்புக்கு சமம். 8x = 24 × 3. 8ஆம் வாய்ப்பாடு அடிச்சுனாக்கா 3 முறை. எக்ஸோட மதிப்பு 9. எப்படி போட்டாலும் ஒன்று தான். HCF of given 2 numbers 96 and 404 is 4. அதாவது 96க்கும் 404க்கும் HCF 4ன்னு கொடுத்துருக்காங்க. தென் LCM of given 2 numbers. இதுக்கு LCM கேட்குறாங்க. 4 எடுக்கிறோம்னாக்கா என்ன கிடைக்க போகுது? 2 24 1 0 1. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு நான் பொதுவான நம்பர் எடுக்கவே முடியாது. வேறு என்ன இருக்குது? 3ஆம் வாய்ப்பாட்டில் போகாது. வேறு எதுவும் எடுக்க முடியாது. அப்போது இது 2 பேருக்குனாக்கா 96 × 101 606 909. பி. நார்மலாக அப்படியே பெருக்கிடுவேன். மொத்தத்தையும் பெருக்கிட்டு போட வேண்டியது. ஏன்னா HCFன்னு சொல்லிட்டான், இங்கே நின்று போச்சு. டெஃபரெண்டாக இதுக்கு மேலே காமனாக எடுக்க முடியாது. அப்போ மொத்தத்தையும் பெருக்கி போட வேண்டியது. சிம்பிளான கணக்கு தான். நிறைய HCF LCM கேட்டிருக்காங்க. GCD. அப்போது HCF கேட்குறாங்க. 21x² YA 35xy² இருக்குது. இப்போ HCF தான் கேட்குறாங்க. 21க்கும் 35க்கும் பொதுவான நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 7. ஏன்னா 7ஆம் வாய்ப்பாட்டில் தான் ரெண்டுமே வரும். அதுக்கு மேலே எதுவும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது x²க்கும் எக்ஸுக்கும் காமனாக இருக்கிறது சின்ன வேல்யூ x. ரெண்டுமே பொதுவாக இருக்குது. பட் அதில் சின்னது x. ஒய்க்கும் y² காமனாக இருக்கிறது y. ரெண்டுத்தில் சின்னதாக இருக்கிறது y. சப்போஸ் y⁴ இதுனா நான் y² எடுத்திருப்பேன். அப்போ இங்கே கேட்குறது HCF தான். இதுக்கான HCF 7xy. இதே கேள்விக்கு LCM என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. இதே நம்பருக்கு LCM என்ன வரும்னு கமெண்ட்ல போடுங்க. சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 2/5 மல்டிப்ளை -3/7. இதுக்கு ஒரு ப்ராக்கெட் 6 × 3/2 ப்ளஸ் 1/4 × 2/5. இது போர்ட் மாஸ்ல நம்ம அப்ளை பண்ணும். வி போர்ட் மாஸ் வச்சுக்கலாம். இங்கே விண்கலம் இல்லை. அப்போ டேரெக்டாகவே நம்ம ப்ராக்கெட்டுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் என்ன இருக்குது? இங்கே இருக்குது. ரைட்டா? இந்த ப்ராக்கெட்டில் எடுத்து இதை டிவைட் பண்ணி சால்வ் பண்ணுக்காதீங்க. ப்ராக்கெட்டில் வெளியே எடுத்தாலுமே இங்கே தான் கிடைக்க போகுது. அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 பெருக்குனா எனக்கு -6 35 -3 6 ப்ளஸ் 2/70. எல்லாமே சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம LCM போகலாம். 6 12. இது 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்க முடியுமா? இல்லை, அடிக்க முடியாது. இது என்ன வாய்ப்பாட்டில் அடிக்கலாம்? 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சா 1/4. இது 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சா 1/35. அப்போது இது 3 நம்பர் தான் எனக்கு கிடச்சிக்குது. -6/35 -1/4 ப்ளஸ் -1/35. ரைட்டா? அப்போது இதில் எடுக்க சொல்ல பொதுவாக இருக்குது 35 இருக்குது, 4 இருக்குது. 35க்கு 4 எடுக்கிறனாக்கா ரெண்டுத்துக்கு பொதுவாக நம்பரே கிடையாது. ரெண்டுத்துக்கு இருக்குன்னா எனக்கு 70 140 கிடைக்கும். அப்போது எனக்கு ரெண்டுத்துக்கு LCM 140 அப்படின்னு கிடச்சிது. இது 140னா எத்தனை நம்பர் வரும்?
4 டைம்ஸ் வரும், இது 35 டைம்ஸ் வரும், இது வந்து 4 டைம்ஸ் வரும். இதே தான் நீ மேலேயும் பெருக்க போகிறோம். 4 6 -24 -35 +4. ரைட், வேறு என்ன இருக்குது இதில்? -24 -35 ரெண்டும் கூட்டினா -59. இல்லைனா இந்த ப்ளஸ் மைனஸ் பண்ணிடுங்க, அப்படியே 20 கிடைக்கும். -20 -35 எவ்வளோ இருக்கும்? -55 / 140. என்ன வாய்ப்பாட்டில் அடிக்கலாம்? டேரெக்டாக ஆன்சர் இருக்கா? இல்லை 140 இருக்கா? நான் மேலே வேறு இன்னும் இருக்கா? ரைட்டு, 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சுனாக்கா -11 / இது 5ஆம் வாய்ப்பாட்டில் 2 முறை 8. அப்போ ஆன்சர் வந்து -11/28. சிம்பிள் தான். நம்ம இங்கே சின்னதாக ஒரு இது எல்சிஎம் எடுக்க சொல்ல கொஞ்சம் ஒரு இது ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது கரெக்டாக நம்ம அடிச்சிருந்தாக்கா நம்ம ஈஸியாக வந்துட்டுருக்கோம். அடுத்த சம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நகரத்தின் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரிக்கிறது. 5 இயர்ஸில் 5 lakhs to 8 lakhs மாறுது. அதிகரித்தனின் சதவீதம் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ 5 lakhsலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குனாக்கா 3 lakhs இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்டா? அப்போது 5 lakhsல 3 lakhsன்றது எத்தனை சதவீதம்? அடிச்சுனாக்கா 20 60%. நார்மல் சம் தான் இது, ஒன்றும் ஒரு பெரிய சவால்லாம் கிடையாது. ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் அவ்வளோதான். வீடியோஸில் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.